ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் சீரீஸ்க்கான 13வது திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டெய்லி ஒரு திருக்குறள் சீரீஸில் 12 குறள் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் நம்மளோட சேனலில் தனியாகவே க்ரியேட் பண்ணிக்கோம். தினம் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டோட நேமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணால் 12 திருக்குறளுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி என்ன திருக்குறள்ங்கிறத பார்த்துருவோமா. ஸோ முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணுவாங்களா. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். ஸோ பொருள் பாருங்கள், முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். அதாவது என்னங்க சொல்கிறாங்க, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல, இருந்தாலும் நான் உன்னை பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க முகத்தை பார்க்க விருப்பப்பட்டு இனிமையுடன் அவங்கள எப்படி நம்ம பார்க்கணும், அதே போல் உள்ளத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இனிய சொற்களை பேசணும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அறம் அப்படிங்கிறது இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அறம் அப்படிங்கிறத வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க முகத்தை பார்க்குறதுக்கு நம்ம விருப்பப்பட்டு பார்த்து உள்ளத்துலேருந்து இன்சொற்களை நம்ம பேசணும். சரிங்களா. விருப்பமே இல்லாமல் உன்னை பார்த்து இனிமையாக பேசுகிறமா என்ன பண்ணக்கூடாது, ஆக்டிங்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் முகத்தை விரும்பி பார்க்கணும், இனிமையுடன் பார்க்கணும், உள்ளத்துலேருந்து நல்ல சொற்களை பேசணும். அதுதான் என்னதுங்க, இனிய சொற்கள்னால் என்னது, இன்னைக்கு பேசுகிறதா கிடையாது, நல்ல சொற்கள் அப்படிங்கிறது. சரிங்களா. நல்ல சொற்களை இனிமையாக தன்மையாக பேசணும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அறம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாங்க. சரி, இங்கே இருக்கக்கூடிய அமர்ந்து அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரும்பி, முகத்தான் அமர்ந்து அப்படிங்கிறப்ப முகத்தை விரும்பி பார்க்குறது. சரிங்களா. அடுத்து அகத்தான் ஆம், அகம்னா என்னது, உள்ளம். அப்போ அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, இன் சொலினிதே அப்படிங்கிறது இனிய சொற்களை பேசுதலே. ஸோ இப்போ பொருள் உங்களுக்கு அப்படியே மெமரைஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா. முகத்தை விரும்பி பார்த்து இனிமையுடன் பார்த்து உள்ளத்திலிருந்து நம்ம என்ன பேசணும், இனிய சொற்களை பேசணும். ஸோ அதுதான் வள்ளுவர் என்னன்னு குறிப்பிடுறாரு, அறம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. சரிங்க. இப்போ திருக்குறளை ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சொலினிதே அறம். ஸோ இப்போ ஃபோன் அப்படியே சைடில் வச்சுடுங்க, நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் சொல்லணும். ஓகேங்களா. ஓகே. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானம் இன்சொலினிதே அறம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ கிளாஸோட நம்ம மொத்தமாக ஒரு 13 திருக்குறள் நம்ம படிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தினம் ஒரு திருக்குறள்ங்கிற சீரீஸ் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன சீரீஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைப்பை எடுத்து, அதாவது இப்போ பாரதியார் இருக்காருன்னா அவரை பற்றின ப்ரீவியஸ் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட்டுமே நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக இப்போ 2024 இருக்குன்னா அதோட ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து 100 கொஷினை நீங்கள் அப்படியே படித்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், பாரதியாரை பற்றி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பாரதிதாசன் பற்றி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தலைப்பு வாரியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் திருக்குறள் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.